லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து சாரை வந்து நான் 1 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்ச சார் நம்மளை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு நம்ம கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் நம்ம போயிட்டு தான் இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூமி பூஜை போட்டுட்டு தான் வந்து ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் லாங் போய் தான் ஒவ்வொன்றும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ யாராச்சும் நம்ம சப்போர்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சாரு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி நிறைய நம்ம சார் கொடுத்துட்ருக்காங்க. சாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசில் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சார் இதை எங்களுக்கு ஒரு சைட் பண்ணி கொடுங்க, நாங்களும் முடிஞ்சால் இது நாங்கள் எடுத்து நானும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சார் கேட்டிருந்தாங்க. நம்ம மனசார சொல்கிறோம், கண்டிப்பாக யார் வந்தாலும் சொல்லிக் கொடுப்போங்க. எங்களோட இது நம்ம மட்டும் வச்சு நம்ம இது பண்ணணுன்றதில்லை. யார் வந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி நோக்கி போகும்போது நீங்கள் லட்சக்கணக்கில் செலவாகுங்க சார். ஒரு ஆலோ பிளாக் மிஷின் வாங்கினா கூட நீங்கள் 3 லட்சம் இன்றைக்கி வருங்க. 3 லட்சம் 4 லட்சம் வரும். ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் அமைக்கிறது, இபி சர்வீஸ் வாங்குறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில்லு, இன்றைக்கி தண்ணி வேணும்னா போர்வெல் போடணுங்க சார். எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாதாரணமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க சார். இப்போ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு எந்த ஒரு மிஷினரியுமே இல்லைங்க. நம்ம சாதாரணமாக வைப்ரேட் மிஷின் தான். அது என்ன ஒரு 4-5,000 தான் நல்ல கம்பெனி மிஷினை வாங்கிக்கலாங்க. ஒரு நம்ம சட்டரிங் மட்டும் தயார் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஒரே கல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடியாக இருந்தாலும் 16 அடியாக இருந்தாலும் சரி, 8 அடியாக இருந்தாலும் சரி, 6 அடியாக இருந்தாலும் சரிங்க, ஒரே அச்சு ஒரே கல்லுங்க. இதில் ஒயரிங் பாக்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே கன்சல்ட்டிங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நம்ம இதில் ஈஸியாக இதாகிடுங்க. ஏன்னா இதில் பூச்சி வேலைன்றது உங்களுக்கு இல்லைங்க. அதனால தான் நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம செலவு ஏன் கம்மியாக வருதுன்னு சொல்கிறோன்னா, பூசுகிற வேலை இல்லைங்க சார். பூசுகிற ஆள் கூலியும் இல்லைங்க. பூசுகிற பீசாண்டாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கம்மி இதிலே வரதுனால தான் நான் ரேட்டும் நம்ம குறைச்சி பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பதிவுகளுக்கு ஏன்னா குறையுது, நம்ம குறைச்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டைனிங் ஹவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு கம்மி ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அதனால தான் நம்ம யார் வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு சாரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சார் வந்து ரொம்ப தூரம் மெனக்கிட்டு நம்ம ரொம்ப காலையிலேயே அவங்க விடிய காலமாகவே அவங்க ஏறிட்டாங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னும் போது சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் சார். இப்போ சார் அவர்கிட்ட பார்த்துருக்காங்க நிறைய சைட்டு. அவரோட மனசில் என்ன இருக்குன்றது சார்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்களோட பேர்? வணக்கங்க, என் பேர் சலீமுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். வீடு கட்டலான்ட்டு ஒரு மைண்டில் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் பார்க்கும்போது எனக்கு தொடர்ந்து பல பில்டர்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது சீனிவாசனுடைய இது யூடியூப்பில் நிறையா சேனல் போட்டிருந்த ஆஷா டிவி சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை நிறையா பார்த்தேன். அப்புறம் அபி சேனல் ஒன்று வந்துட்டு இருந்தது. அப்புறம் ரெண்டுமே அவருது. ஒன்று அபி கட் ஆயிடுச்சுன்னு, அப்போ ஆஷா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு 2 ஒன்றுக்காக வந்துருச்சு. 2 சேனல்லையும் பார்த்துங்க. நிறையா யூடியூப்பில் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு அவர் தொடர்பு கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதமாக அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுட்ருக்கேன். வீடுகள்லாம் கொஞ்சம் தரமாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி குறைந்த மதிப்பில் குறைஞ்ச விலையில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது மாதிரி அதிகமாகும் போது வந்து நமக்கு வேணுங்கும் போது கிரானைட் போடுறோம், டைல்ஸ் போடுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து சார் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் அடுத்தடுத்து ஏழைகளும் பயன்படும் முறையில் நல்ல விதமாக கட்டி கொடுத்துட்ருக்காரு. நானும் அவர்கிட்ட அடுத்தடுத்து கட்டி நம்ம கோவை மாவட்டத்துலேயும் தொடர்ந்து கட்டடங்கள் கட்டி நம்மளும் இல்லாதவங்களுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீடு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அது மாதிரி சார்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருக்கேன். அவர் பண்ணித்தரதா சொல்லியிருக்காரு. நான் மற்றவங்கள வச்சு பண்ணுறத விட அவரே முன்னின்று பண்ணி கொடுத்தாருனாக்கா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவரும் அதுக்கு சரி சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தரமான வீடுகள் அமைச்சு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி இல்லாதவங்க, ஏழை எளியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தரமாக கட்டி கொடுக்கணுங்கிறதும் என்னுடைய ஆசை. அதுக்கு அவரும் இசைவு தெரிவிச்சிருக்காரு. பலரும் பல விதமாக பேசுகிறாங்க. அதில் வந்துங்க யார் என்ன விதமாக பேசுனாலும் நம்ம நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவருடைய உறுதித்தன்மை என்னங்கிறது தெரியும். வெளியே இருந்து பேசுகிறவங்க என்ன வேணால் பேசலாம். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பேச முடியும். அது நாங்கள் வந்து பார்த்துட்டோம். நல்லாவே இருக்குது. காங்கிரீட்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி நானும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணி கொடுக்குறது வந்து எனக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவர் பண்ணித்தரேன்னு சொல்லும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒருத்தரும் தரமாக யூஸ் பண்ணிட்டாக்கா அது நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி முழு மனசாக அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் கேட்டிருக்கோம். பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு.
பண்ணி கொடுத்தா அடுத்தடுத்து கோவை மாவட்டத்துலேயும் தொடர்ந்து இவருடைய சேனல் விரிவடையும், பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போய் சேரும், இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல மனை அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வாய்ப்பை தாங்களும் பயன்படுத்திக்கிட்டாக்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆசாபிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். சார் சொல்லியிருந்துப்பாங்க. சார் ஏன்னா நம்ம முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் எப்பவுமே உங்களுடைய ஆள் தான், கண்டிப்பாக உங்களோட நண்பன் தான். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டு, எங்களுடைய ஆஷா அபி எங்களுடைய கன்செஷனில் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம், எல்லாத்துக்கும் பண்ணுவோம். ஏன்னா இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு கம்மி ப்ரைஸ்லேயே நீங்கள் எப்படின்னா ஒரு மிஷினரி நோக்கி போகும்போது லட்சக்கணக்கில் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தேவையில்லை. சும்மா இதெல்லாம் இன்னும் கம்மி தாங்க. ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வந்ததுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா போர்டுமே நீங்கள் அசம்பிள் பண்ணி நல்ல ஒரு தரமான இதை வாங்கி நீங்களே எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த போர்டு தயார் பண்ணுறதுன்றது முதற்கொண்டு நீங்கள் தாராளமாக தயார் பண்ணி நீங்களே செஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டுனாலும் உங்களுக்கு எப்போயுமே நாங்கள் பக்கபலமாக இருப்போம், துணையாக இருப்போம். அதனால தான் நம்மளோட சேனலில் எல்லாமே பதிவுகள் அனைத்தும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம சார் பார்த்திங்கன்னா 2-3 சைட்டு பார்த்துட்டு அவங்க சாரோட மனசில் இருக்கிறது எல்லாமே அவங்க தெரிவித்தாங்க. ஏன்னா அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளோட சேனல் வழியாக எல்லாமே பதிவுகள் எல்லாத்துக்கும் போய் சேரணுன்ற வகையில் நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.